விஜயும் காவேரியும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டே இருக்காங்க. அப்போ காவேரி கவலையாக இருக்கிறத பார்த்துட்டு, "காவேரி ப்ளீஸ் காவேரி எல்லாத்தையும் விடு பார்த்துக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு. தாத்தா பாட்டிக்கும் விஷயம் தெரிஞ்சு தாத்தா பாட்டி கேட்குறாங்க, "இங்கே பாரும்மா, உன் அப்பா இப்படி பண்ணுவார் நினச்சி கூட பார்க்கல காவேரி. உன் அப்பா எவ்வளோ நல்லவர் நீங்களாம் சொல்லிட்டு இருப்பீங்க. உன் அப்பாக்காக அந்த அளவு யோசிப்பியம்மா நீ" அப்படி சொல்லிட்டு பாட்டியும் சொல்கிறாங்க. "என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல பாட்டி" அப்படி சொல்லிட்டு காவேரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க அப்பாவோட விஷயம் தான் தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் என்ன இருக்குது? ஆனால் ஒரு விஷயம் விஜய், நீ நல்ல காலம் வீட்டிலேருந்து தப்பிச்சிட்ட. அப்படி இல்லைன்னா அந்த வீட்டை வாங்கியிருந்தீங்கன்னா என்ன ஆகுறது? ஒரே பிரச்சனையாக இருக்குல்ல அந்த வீடு அப்படி சொல்லிட்டு அவங்க சித்தப்பா சொல்கிறாரு. "உன்னை சித்தப்பா நீங்கள் இப்போ முக்கியமாக இதெல்லாம் பேசுகிறது, சும்மா இருக்க மாட்டிங்களா நீங்கள்?" அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. "இங்கே பாருங்கள் மாப்பிள்ளை, இந்த விஷயம் தலையிடாமல் இருக்கிறது நல்லது. காவேரி ஏற்கனவே மனசு கஷ்டத்தோடு இருக்கா, விடுங்க மாப்பிள்ளை" அப்படி சொன்னோன்னே, அப்புறம் உங்கள் இஷ்டம்" அப்படி சொல்லிட்டு போகிறாரு. அடுத்து நீங்கள் விடுங்க, இங்கே பாருமா அவர் ஏதோ சொல்லிட்டு போகிறாரு விடுமா அப்படின்னோடனே, "அவர் சொன்னது உண்மை தானே தாத்தா, அந்த வீடு வாங்காமல் இருக்கிறது நல்லது தானே, ஏன்னா இந்த வீட்டில் தான் இவ்வளோ பிரச்சனை பண்ணுறாங்களே" அப்படின்னு காவேரி மனசு கஷ்டப்படுறாங்க. "காவேரி என்ன காவேரி இப்படிலாம்?" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொன்னோன்னே, "சரிங்க தாத்தா எனக்கு டயர்டாக இருக்குது நான் போகிறேன்" அப்படி சொல்லிட்டு காவேரி ரூமுக்கு போயிடுறாங்க. அவள் ரொம்ப டென்ஷனாக இருக்காப்பா, என்னன்னு போய் பாரு அப்படி சொல்லிட்டு தாத்தா சொன்னோன்னே விஜய் உள்ளே போகிறாரு. "என்ன காவேரி ஏன் மூட் அவுட் ஆகிட்ட? என் சித்தப்பா சொன்னது கேட்டால் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நடந்த விஷயங்களை எல்லாமே நினச்சி பார்க்க எனக்கு என்ன செய்கிறதுனே தெரியல. நான் மழை போல் நம்பியிருந்தேன், என் அப்பா இப்படி பண்ணுவார்னு நினச்சி கூட பார்க்கலங்க. எல்லா இந்த உலகத்தில் இருக்க எல்லா ஆம்பளைங்களோடைய அப்பா தான் நல்லவர்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் எல்லாரோடையும் அப்பா மோசமானவன்ற எங்கள் அப்பா காட்டிட்டாரு. எப்படிங்க ஒரு ஒய்ஃப் இருக்கும்போது இன்னொருத்தர் தேட முடியும்? எப்படிங்க அவங்களுக்கு துரோகம் பண்ண முடியும் நம்பினவங்கள? எனக்கு ஒன்றுமே புரியலைங்க" அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க. "என்ன காவேரி பழையபடி இதையே பற்றி பேசிகிட்டே அழுதுட்டுருக்க? வீட்டு காவேரி" அப்படின்னோடனே விஜய்க்கு ஒரு ஃபோன் வருது. "ஒரு நிமிஷம் இரு காவேரி" அப்படி சொல்லிட்டு பேசுகிறேன். "என்னங்க சொல்கிறீங்க? நீங்கள் சொல்கிறது உண்மையா?" அப்படின்னோடனே, ஆமான்னு அவங்க எதிர்முனையில் சொல்கிறாங்க. "நம்பவே முடியல, ஆனால் எனக்கு சந்தேகம் இருந்தது, அது ஊர்ஜிதம் ஆயிடுச்சு" அப்படி சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காரு. அதை கேட்டுட்டு விஜய் பார்த்துட்டு காவேரி ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாங்க. "என்னங்க என்னாச்சு? ஒரு நிமிஷம் இரு காவேரி வந்துடுறேன்னு" சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டு விஜய் வராரு. "காவேரி எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு" அப்படின்னோடனே, "என்ன விஷயங்க? உங்களை ஃபேமிலி இருக்காங்கல்ல, உங்களோட சித்தி ஃபேமிலி, சித்தின்னா சொல்லாதீங்கங்க" அப்படின்றாங்க. "சரி காவேரி, உங்கள் அப்பாவோட அந்த நியூ ஃபேமிலி, ஆமாம், அவங்கள அமைச்சது வேறு யாருமே கிடையாது. யார்? பசுபதி தான்." "என்னங்க சொல்கிறீங்க? பசுபதியா? அப்போது பசுபதி வேணும்னே அப்பா பேருக்கு களங்கம் உண்டாக்கணும்னு சொல்லிட்டு அவங்கள அமைச்சிருக்காரா? அப்போ எல்லாத்துக்கும் காரணம் அந்த பசுபதி தானா? அவன் தான் வேணும்னு இப்படி பண்ணிட்டு இருக்கானா? அப்போ உண்மையிலேயே அப்பா ஃபேமிலி அவங்க இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறான். "ஐயோ காவேரி நிறுத்து" அப்படின்னோடனே, "எனக்கு இப்போ தாங்க சந்தோஷமாக இருக்குது, நிஜமாக சொல்கிறீங்க" அப்படின்னோடனே, "ஐயோ அதெல்லாம் இல்லை காவேரி, அவங்க உங்கள் அப்பாவோட 2வது ஒய்ஃப் தான். அவங்களோட பசங்க உங்கள் அப்பாவோட பசங்க தான். சரி, அப்புறம் இவங்கள வெளியூர்லேருந்து வர வச்சதே பசுபதி தான்" அப்படின்னோடனே, "என்னங்க சொல்கிறீங்க?" "ஆமாம், இந்த விஷயம் எனக்கு இப்போ தான் தெரிஞ்சுது. பசுபதி தான் இதுக்கெல்லாம் காரணமாக இருப்பான்னு நான் நினச்சோம். ஆனால் இந்த அளவு அவன் கிரிமினலாக பண்ணியிருப்பான்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. முதல்ல பசுபதி எல்லாத்தையும் பிளான் பண்ணி தான் பக்காவாக செஞ்சுருக்கான். அது மட்டும் கிடையாது, வீட்டுக்கு அந்த ஸ்டே வாங்கினது யார் தெரியுமா? யாருங்க? வேறு யார்? பசுபதி தான் ஸ்டே வாங்கியிருக்கான். அதுவும் அவங்கள வச்சு அவன் காசு செலவு பண்ணி மூவ் பண்ணி வேணும்னே ஸ்டே வாங்கியிருக்கான். அவங்கக்கிட்ட காசு இல்லை போல் இருக்குது, ஆனால் எல்லாமே பசுபதி தான் பண்ணியிருக்கான். இந்த விஷயம் எப்படிங்க உங்களுக்கு தெரியும்?" "இல்லை காவேரி, எனக்கு என்னமோ பசுபதி மேலே அப்போலேருந்து சந்தேகமாக இருந்தது, அதனால தான் விசாரிக்க சொல்லியிருந்தேன். பார்த்தா விசாரித்து எல்லாமே அப்டேட் வந்துடுச்சு. இப்போ கூட உங்கள் சித்தி ஃபேமிலி அந்த பசுபதி வீட்டில் தான் இருக்காங்களாம்." "என்னங்க சொல்கிறீங்க?" "ஆமாம், அங்கே தான் இருக்காங்களாம். அதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இதுக்கப்புறம் பெரிய திட்டமாக ஏதாவது போடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. நம்ம எதுக்கும் தயாராக இருக்கணும் காவேரி" அப்படின்னோடனே, "என்னங்க இது? இப்போ இந்த விஷயத்தை அம்மா கிட்ட சொல்லலாமா வேணாமா?" "வேணாம் காவேரி, ஏற்கனவே உங்கள் அம்மா டென்ஷனாக இருக்காங்க. இந்த விஷயமும் தெரிஞ்சால் அவங்க ரொம்ப மனசு வருத்தப்படுவாங்க காவேரி. இப்போ என்னங்க பண்ணுறது? இந்த மாதிரி பசுபதி பண்ணிட்டானே" அப்படின்னோடனே, "சரி காவேரி பார்த்துக்கலாம் விடு. அவங்க என்ன பண்ண போகிறாங்க? எதுவாக இருந்தாலும் கோர்ட்டில் தானே பார்த்துக்கணும். அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். நம்மளுக்கும் கோர்ட்டில் ஆள் இருக்காங்க. நீ கவலைப்படாத. எப்படியாவது வக்கீலை வச்சு இந்த விஷயத்தை நான் கண்டிப்பாக சரி பண்ணுவேன். அது மட்டும் கிடையாது, உங்கள் வீட்டை நான் மீட்டு தர வேண்டியது என்னோடய வேலை" அப்படின்னோடனே, "சரிங்க" அப்படின்ட்டாங்க. "சரிங்க, அவங்க இப்போ எங்கே இருக்காங்க?" "அதான் சொன்னேனே, இன்னும் கொடைக்கானலில் தான் இருக்காங்களாம்." "எங்கே போவாங்க? மறுபடியும் ஊருக்கு போயிடுவாங்களா, இல்லை அங்கேயே இருப்பாங்களான்னு தெரியல. நல்ல காலங்க, நம்ம வீட்டை பூட்டிகிட்டு வந்துட்டோம். ஒருவேளை வீட்டுக்கு போய் போட்டு உடைச்சி உள்ளே இருப்பாங்களோ?" "அப்படிலாம் இருக்க முடியாது காவேரி, அந்த மாதிரி தான் ரூல்ஸுக்கு இடமே கிடையாது. நீ பார்த்துக்கலாம் விடு" அப்படின்னு சொல்கிறாரு. என்ன பண்ண தவிக்கிறாங்க.